ஹலோ ஆல், வெல்கம் டு சீதரில் வந்து நான் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் பண்ண கேக் வந்துட்டு சாக்கோ ட்ரஃபிள் கேக். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் எக்ஸ் போட்டு பீட் பண்ணிட்டேன். என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர், இந்த கேக்குக்கு செய்ய வேண்டிய தேவையான பொருட்கள்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ வீட்டில் என்ன சாமான்லாம் இருந்ததோ அதை வச்சே நான் வந்துட்டு கேக் பண்ணிட்டேன். அவுட்புட் வந்து சூப்பராக வந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க. நீங்களே பாருங்கள் வீடியோவில். ஃபஸ்ட்டு எக் 2 போட்டு மிக்ஸியில் பீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆயில் எல்லாமே வந்துட்டு நான் மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெயிங் ஸ்கேலில். இது ஒன்றும் நம்ம குக்கிங் சேனல்லாம் இல்லை, அதனால் அப்படியே நான் ஆன் த ஃப்ளோவில் வந்துட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லாமே நான் பக்காவாக மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எடுத்துகிட்டு மைதா பவுடர் எடுத்துக்கிட்டு ஜலிச்சுக்கிட்டேன். மைதா பவுடர் அண்ட் கோகோ பவுடர். மைதா பவுடர்னு சொல்கிறேன் பாருங்கள், வாய் வளருது நல்லா. மைதா கோகோ பவுடரை எடுத்து நல்லா ஜலிச்சுக்கிட்டேன். அது ஜலிச்சா அப்படியே கீழே சிந்துதுன்னு சொல்லிட்டு கரண்டில் வச்சு ஜலிச்சுக்கிட்டேன். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் ஊற்றிக்கிட்டேன். இந்த ரெசிபி நான் பர்டிகுலராக ஒரு சேனல்லேருந்து பார்த்து பண்ணதில்லை, எல்லாம் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டது தான். எனக்கு கேக் செய்யவே தெரியாது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் சூப்பராக வந்திருந்தது. இது வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்போ யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்துட்டு அப்படியே ஒரு வாட்டி சுற்றி ஒரு வாட்டி கட் பண்ணி, ஒரு வாட்டி சுற்றி கட், சுற்றி கட், சுற்றி கட், அப்படியே பண்ணிகிட்ருந்தேன். அண்டு இந்த நம்ம ஜலிச்சு விட்டுக்கிட்டோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து விட்டுட்ருந்தேன். அந்த திட்டாக இல்லாமல் சூப்பராக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்ட கேக் வந்துட்டு சூப்பராக வரும். எனக்கு நல்லா வந்துச்சு. இந்த அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இந்த டேபிள் ஸ்பூன் ரொம்ப சின்னதில், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிட்டேன். அதையும் நல்லா கலக்கு 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 கலக்குன்னு நல்லா கலக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன போட்டேன், காஃபி பவுடர் போட்டால் சாக்கோ ட்ரஃபிள் கேக்கில் வந்துட்டு சூப்பராக டேஸ்ட், அந்த ஸ்மெல் நல்லா வரும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன். எந்த வீடியோன்னு சொல்லிட்டு மறந்துடுச்சு, ஏன்னா ஒரு வீடியோவை பார்த்து பண்ண கேக்கில் இது 4-5 வீடியோ பார்த்துட்டு எனக்கு எது பிடிச்சிருக்கோ எல்லாம் சேர்ந்த கலவையாக பண்ணி செஞ்ச கேக் இது. ஒரு வீடியோவில் பால் ஊற்ற சொன்னாங்க, இன்னொரு வீடியோவில் சுடு தண்ணி ஊற்றினா நல்லா வரும்னு சொன்னாங்க, இன்னொரு வீடியோவில் வந்துட்டு காஃபி பவுடர் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து செஞ்ச கேக் தான் இது. அவன் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இந்த கேக் பேட்டர் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். அந்த எப்படி சொல்கிறது, திப்பியாக திட்டாக வராமல் அப்படி ஸ்மூத்தாக தோசை மாவு மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போவே பார்க்குறதுக்கு அந்த ஸ்மெல் வந்துட்டு செம்மையாக இருந்தது. அப்படியே அந்த வெண்ணிலா எசன்ஸ் போட்டதுக்கப்புறமா அண்ட் காஃபி பவுடர் ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் காஃபியை குடிக்க மாட்டேன், அது வேறு விஷயம். அடுத்து கேக் டின்னில் வந்துட்டு பட்டர் நல்லா தடவிட்டு மைதா போட்டு நல்லா டஸ்டிங் பண்ணிக்கிட்டேன். மைதா போட்டு எல்லா பக்கமும் 360 டிகிரியும் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி, ஐ மீன்ஸ் பாட்டமில் மட்டும் இல்லாமல் சைடில் கூட ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி டஸ்டிங் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து மறுபடியும் தனியாக வச்சுட்டேன். நான் கலந்து வச்ச பேட்டர் வந்து ரொம்ப நிறையா இருந்தது, ஸோ 2 டைம் பேக் பண்ணேன். ஃபஸ்ட்டு 75% அளவுக்கு. நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட்டெல்லாம் இல்லை,
நானே கற்றுக்குட்டி தான், ஃபஸ்ட் டைம் பண்ணேன். நானே சூப்பராக பண்ணேன், எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. நல்லா டேப் 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 ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகணும்ல, நான் டேப் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வச்சாச்சு. அந்த அவன் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம்ல, அது பார்த்து ரொம்ப சூடாக இருக்கும், பொறுமையாக நிதானமாக எடுத்து வைக்கணும். அண்ட் ஒரு 25-30 மினிட்ஸ் இல்லை 40 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. ஒரு அவன் டெம்பரேச்சர் பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். நைஃப் ஃபுல்லாக குத்தி பார்த்தோன்னே, ஆக்சுவலாக டூத் பிக் வைக்கணும், டூத் பிக் வச்சா உள்ளே போயிடுச்சு, வெளியே வரலை. அதனால் நைஃப் வச்சு ட்ரை பண்ணேன், க்ளீனாக வந்துச்சு. அதுக்கப்புறமா கேக்கை டின்னோட வெளியே எடுத்துட்டேன். எடுத்து நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்துடும் கேக்கு. அந்த சந்தோஷத்தை பாருங்கள், ஃபஸ்ட் டைம் செம்மையாக அப்படியே சூப்பராக ஷைனிங்காக, ஸ்மெல் கூட செம்மையாக இருந்துச்சுங்க வீட்டில். அப்படியே சாக்லேட் ஸ்மெல்லு, அப்புறமா காஃபியோட ஸ்மெல்லு, வெண்ணிலா சென்ஸோட ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி நல்லா. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு கேக் பண்ணுறதுக்காக நம்ம மறுபடியும் கேக் டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ள இந்த திருட்டு பையன் வந்துட்டு கேக் பேட்டரை எடுத்து வச்சிருந்தா அழகா பேன் கேக் மாதிரி ஊற்றி ஊற்றி போட்டு சாப்பிட்டு இருக்கான். இங்க பாருங்க, இந்த பேட்டரை எடுத்து இந்த தவா மேலே ஊற்றி தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்ருக்கான். அழகா கேக் பண்ணலான்னு நினைச்சா இவன் பாதி பேட்டரை வந்துட்டு இப்படியே காலி பண்ணிட்டான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஐயோ, எனக்கு வாச்சிருக்காங்களே, செம்மையான அப்ரெண்டிஸுங்க. ஃபஸ்ட்டு கேக் ரெடி, மீதி பேட்டர் செகண்ட் ரவுண்ட் வந்து கேக் பேக்கிங்காக வைக்க போகிறேன். ரீஹீட் ஆகிட்டுருக்கு. ஹேமந்த், அதெல்லாம் எடுத்துகிட்டு வாப்போ. இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு பலூன்ஸ், இது சர்ப்ரைஸ் டெக்கரேஷன்ஸ்க்கு தேவையான எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பலூன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு ஐடியா. தீரு அப்படியே அந்த டோர்லேருந்து திறந்து வந்த உடனே அப்படியே ஷாக் ஆகிடணும். இதோ பர்த்டே ப்ளோயிங் டீம், மை பிரதர்ஸ். நரேந்திரா, ஹாய். என்னடா சாப்பிட்டுட்டு இருக்கேன்? இந்த பையனை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் யாருன்னு. ஹேமந்த். இக்னோர் தட் புல்ஷிட். துணி இன்னும் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, யூ கண்டினியூ தி ஒர்க். பிடி செகண்ட் ரவுண்ட் கேக்கு கூட ரெடி ஆயாச்சு. சூப்பர். தொட தொட சுடும். பாரி சிந்து போட்டேன். ஃபர்ஸ்ட் கேக்ல நான் டபுளா கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை வந்துட்டு இன்னொரு லேயர் போட்டு
நம்ம ஐசிங் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் இந்த குட்டி பையனுக்கு ஒரு குட்டி வேலை கொடுத்துருக்கேன். இப்போ மேலே ஐசிங் போடணும் இல்லையா கேக்கு, அதுக்கு வந்துட்டு சாக்லேட் கலர் ஃபில் பண்ணும். அதை வந்துட்டு அவன் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் பண்ணுப்பா தம்பி தம்பி, ஒரு மூச்சு வீச்சு. டெக்கரேஷன் இவ்வளோ வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே நாங்கள் ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டோம். ஸ்வீட் கார்ன் வேக வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணணும். சாக்லேட் எடுத்துக்கலாம், 0 ஆக்கிக்கலாம். 215 இருக்கா? ஓகே, 200 grams dark chocolate and 200 grams வந்துட்டு இது என்னது, ஐயோ வளர்றேன், ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம். மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். டூ 200 grams இன்னும் ஆகலை. இன்னும் ஆகலையா? ஆயிடுச்சு. 200 grams fresh cream, 200 grams dark chocolate. ஓகே, அவன்ல வைக்கலாம். 1 minute. Wait for 1 minute friends. நான் டிஷ் பண்றேன். 30 seconds வைக்கிறேன். லைட்டா சூடானா போதும். சூடு ஆகலை இன்னும், நல்லா கொஞ்சம் சூடாகணும். சூடாகலை, இன்னும் 30 seconds வைக்க போகிறேன். நல்லா சூடு ஆகிடுச்சு. 1 minute மைக்ரோவேவ் வார்ம் பண்ணிட்டேன். டார்க் சாக்லேட் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படியே. இப்போ இந்த 5 minutes அப்படியே விட்டுற போகிறேன். இந்த வேலையை வந்துட்டு நம்ம ஹேமந்த் தான் பண்ண போகிறோம். ஏ சாரா சாரா, ஜோரம் புலு ஜோரம் புச்சிலு ஜோரம் புச்சிலு குத்து 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 குத்து. கேக்கு வாசனைக்கு கிச்சன் பக்கமே சுத்திக்கிட்டு இருக்கிற அவன். இப்போ வந்துட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் இதை 5 minutes ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கேக்கில் போட்டு அதெல்லாம் சூப்பிஞ்சு கொடுதுரா. கேக்கில் போட்டு டெக்கரேஷன் பண்ணணும். டெக்கரேஷன் இல்லை, ஐசிங். வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுதான் చూపించు.
ஆல்ரெடி பேக் பண்ண கேக் வந்துட்டு 2 பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பண்ண கேக்கை வந்துட்டு கட் பண்ண போகிறேன். மேலே இருக்கிற பார்ட் வந்து எடுத்துடலாம், நல்லா இருக்காது. மேலே இருக்க பாட்டு எடுத்தாச்சு. இப்போ இதையே வந்துட்டு டபுளாக கட் பண்ண போகிறேன். போச்சு. 4 லேயர் கேக் பண்ண நினைச்சா 3 லேயர் ஆயிடுச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இட்ஸ் ஓகே, எல்லாம் நன்மைக்கே. இத மாதிரி நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேக் பண்றேன்ல, திஷ்டி பட்டுச்சு. இதை வந்துட்டு அப்படியே சாப்பிட்றது. இதை 3 தான் நம்ம டெக்கரேஷன் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக வந்துட்டு குப்பை, அப்புறம் நம்ம ஹேமந்த், அப்புறம் ஜாரா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜாரா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டா. ஸோ இந்த கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐசிங் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஐசிங் பண்ணுறதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ணணும். வாட்டர் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு சுகர் இருந்தால் போதும். சும்மா ஒரு 3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிட்டேன். கரைஞ்சா போதும். சரி, இது போதும். இது ஃபுல்லா கூல் ஆகணும். நம்ம அதனால ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடலாம். இது வந்து கெட்டி ஆயிருக்கும். இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் தோசை தவா தான் யூஸ் பண்ண போறேன். சாரி, தோசை தவான்னு சொல்ல விளையாடிட்டு இருக்கேன். தோசை கரண்டியை வச்சு தான் டெக்கரேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கீழே பேஸ் மாதிரி நிற்கணுன்றதுனால லைட்டாக சாக்லேட் வந்துட்டு இப்படி பூசிக்கணும். ஃபர்ஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுக்கணும். சுகர் சிரப் ஆறிடுச்சா? இல்லையா? சுகர் சிரப்பே ஆறல. ஆறினதுக்கு அப்புறமா நடுவில் வந்துட்டு நம்ம சாக்லேட் வச்சு டெக்கரேஷன் டாப்பிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அதனால இதை வந்து நான் இது மாதிரி துருவிக்கிறேன்.
இப்போ நான் வந்துட்டு சாக்லேட்டை வந்து துருவி வச்சிட்டேன் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக. சுகர் சிரப்பும் நல்லா கூல் ஆயிடுச்சு, ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. சுகர் சிரப் வைக்கலாம். இது chocolate ganache. Chocolate. The next layer. Same procedure. Sugar, water. Last layer. ನಮ್ಮ ಕ್ಯಾಮ್ರಾಮನ್ ಡೂಪ್ಲಿಕೇಟ್. ಏ ಅಡಪ್ಪ ಸುಮ್ಮನೆ ರೆಡಿ. இப்போ ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் செட் பண்ண வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம அதை டெக்கரேட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம கேக் லாஸ்ட் ஃபைனல் டச் கொடுக்க போகிறோம். டெக்கரேஷன் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துடலாம். பாருங்கள், தொட்டாலும் வந்துட்டு எதுவும் டச் ஆகலை, நல்லா அழகாக ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்து இந்த மீதி இருக்கிற இதில் வந்துட்டு லைட்டாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்பேச்சுலாலாம் இல்லை, இனிமேல் தான் வாங்கணும். இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சுட்டு கேக் பண்ணிகிட்ருக்கேன்.
லிக்விட் மாதிரி ஆயிடுச்சா ஊற்றிக்கலாம். வந்துட்டு இதை ட்ரிப்பிங் மாதிரி பண்ணப்படும். இப்படி ஒழுகணும். பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் துடைக்கணும். லாஸ்ட்டில் துடைச்சிக்கலாம். டெக்கரேஷன் Oreo. நிற்க மாட்டேங்குது அவசரத்தில். சாப்பிடு. A few moments later.
నువ్వు కూర్చోండి. Sit there. చేసినావా లేకపోతే ఆర్డర్ చేసినావా కేకు అదే ఏంటిది? చేసింది చేసింది అడుగు వీడియోస్ కూడా ఉన్నాయి నా దగ్గర ఎలా ఉంది? నైసా? నాకు